கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த 23 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் தன் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினான். தெரிந்த ஒரு காரியம்தான், சோதம் ராஜா கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம். அதாவது, ஜனங்களை எனக்கு தாரும், கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், உம்மாலே நான் உயர்த்தப்பட்டேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு, ஜனங்கள் சொல்லாதபடிக்கு, உம்மாலே நான் ஐஸ்வர்யவானேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு, ஜனங்கள் சொல்லாதபடிக்கு என்று சொல்லி, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக தனது 2 கரங்களையும் உயர்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் மனுஷர் கொடுக்கிற எந்த ஒரு காரியமும் அது நமக்கு நிறைவானதல்ல. தேவன் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்யலாம், தரலாம், அது தவறான ஒரு காரியம் அல்ல. ஆனால் மனுஷரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் அல்ல. இந்த ஆபிரகாம், என் தேவனாலே நான் உயர்த்தப்பட வேண்டும், என் தேவனாலே நான் ஐஸ்வர்யனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உன்னதமான வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக, உன்னதமான தேவனுக்கு நேராக, உயர்த்தப்பட்ட வானத்தையும் பூமியும் உடையவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு நேராக தன் 2 கரங்களையும் உயர்த்தினான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது, கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது, கரத்தை நீட்டும் பொழுது, எந்த ஒரு மனுஷனுக்கு முன்பாக நாம் கரத்தை நீட்ட வேண்டிய அவசியம் அல்ல. கரங்களை ஏந்த வேண்டிய, கையேந்த வேண்டிய, எந்த மனுஷனுக்கு முன்பாக கையேந்த வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு மனிதன் கர்த்தருக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தினால், கர்த்தருக்கு நேராக வேதம் சொல்லுகிறது, அதாவது வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என்று வேதம் சொல்கிறது. உன்னதமான தேவனுக்கு நேராக ஒரு மனிதன் கரங்களை உயர்த்துவானால், இந்த பூமியில் எந்த மனுஷங்கிட்டையும் போய் கை நீட்ட வேண்டிய, கையேந்த வேண்டிய அவசியமே அல்ல. தேவன் உங்களை போஷித்து நடத்த, உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்துவதற்கு அவர் உன்னதமான ஒரு வல்லமையான தேவன். ஆகவே சங்கீதத்தில் கூட நம்ம 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாய் சொல்லுகிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்தில் எனக்கு உதவி வரும், தேவனிடத்தில் எனக்கு பலன் வரும், எனக்கு நன்மை வரும் என்று சொல்லுகிறான். உண்மையாகவே இந்த நாட்களில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு நேராக உங்கள் கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது இந்த பூமியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் யாருக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் வெட்கப்படுத்தாதவர். தேவன் உங்கள் கரத்தை பிடித்து அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர். கர்த்தர் சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் நீ சகலத்திலையும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. ஆண்டவர், உமக்கு முன்பாய் நின்று உமக்கு முன்பாய் கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை சகலத்திலையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிற்காதபடி, ஒரு மனுஷனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமக்கு முன்பாக நிற்கிற அருமையான நம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிற தெய்வம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.